வணக்கம். நான் கஸ்தூரி மாஸ்லன். உங்களோடு என் கவி மூலம் சந்திக்கின்றேன். தலைப்பு ஏன். ஏன் என்று கேட்கும் நொடிகளில் வானம் கூட அமைதியாகி விடுகின்றது. எல்லோருக்காகவும் எண்ணங்களால் விளக்கேற்றி நிற்கின்றேன். ஆனால் என் இருளை தேடி யாரும் வராதது போல் தோன்றுகின்றது. எல்லோர் கதைகளையும் என் இதயத்தில் சுமக்கின்றேன். என் கதையை மட்டும் காற்றிடம் சொல்லி விடுகின்றேன். நிறைய கனவுகள் உண்டு, நிறைய வார்த்தைகள் உண்டு, கவிதைகளும் உண்டு, நினைவுகளும் உண்டு. ஆனால் சில நேரங்களில் ஒரே ஒரு கேள்வி மட்டும் நெஞ்சின் கதவை மெதுவாக தாட்டுகின்றது. ஏன் என்னை படைத்தாய்? அந்த கேள்விக்குள் என் அப்பாவின் நினைவுகளும் கலந்து வருகின்றது. 2 வருடங்கள் கடந்திருந்தாலும் அவரின் அன்பு மட்டும் காலத்தின் கைகளிலும் கரையாமல் என்னுள் உயிரோடு இருக்கின்றது. அவர் இல்லை என்ற உண்மை உள்ளத்தை வலிக்க செய்தாலும் அவர் விட்டு சென்ற அன்பின் வெப்பம் இன்னும் என்னை மூடிக்கொள்கின்றது. வெறுமை சில நேரங்களில் என் தோளில் அமர்ந்து கொள்கின்றது. ஆனாலும் அன்பு கொடுத்த நாட்கள் என்னை முழுவதும் விட்டு போவதில்லை. நான் ஒரு கவிஞன், நான் ஒரு ஆசிரியர், நான் ஒரு பேச்சாளர் என்பதற்கு முன் வலிக்க தெரிந்த மனிதன். இன்று பதில் தெரியாமல் இருக்கலாம், நாளையும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இன்னும் நான் நடக்கின்றேன், இன்னும் நான் எழுதுகின்றேன், இன்னும் நான் அன்பு செலுத்துகின்றேன். ஒருவேளை அதுவே என் இருப்பின் அர்த்தமாக இருக்கலாம். பதில் கிடைக்காத கேள்வியோடு கூட வாழ்க்கை தொடர்கின்றது. மெல்ல மெல்ல விடியலை நோக்கி.